வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் தான். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒரு மார்க் கேட்டகரி வைஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் ஆகட்டும், இல்லை சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்சைட் கொஷின்ஸ் ஆகட்டும், கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஆகட்டும், இதுக்கு முந்தத்த இயர் போட்டது, அதுக்கு முன்னாடி போட்டது, இந்த மாதிரி எல்லா கொஷின் பேப்பரையும் கலந்து ஒரு வீடியோவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம ஃபுல் போர்ஷனுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ குவார்டர்லி முடிஞ்சாச்சு. குவார்டர்லிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஃப் இயர்லி வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் தான் எல்லாமே எழுதுவீங்க. ஸோ ஃபுல் போர்ஷன்ஸை தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 3 or 4 ஃபுல் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது எழுதிடுவீங்க. அந்த 4 ஃபுல் போர்ஷனுக்கு நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இதுல இருந்து இனி கண்டினியூஸா வரக்கூடிய வீடியோஸ்ல ஒன்னொன்னுலயும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நம்ம இந்த 3 சப்ஜெக்ட்லயும் எப்படி நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணலாம், இல்ல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரி வைஸ் வந்து நம்ம உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் பேஜும் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு உண்டான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இது வரைக்கும் என்னென்ன யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே பிடிஎஃபா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ்ல வந்து நம்ம ரெகுலரா வந்து போட்டுட்டே தான் இருந்திருக்கோம். ஸோ இனி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போடுற எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பிடிஎஃபா நம்ம போட முடியுமோ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் டெலகிராம் பேஜுக்கும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் 3 எடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து பாஸ் மார்க் அப்படின்னு மட்டும் போதும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரேஞ்ச் இருந்தா போதும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மார்க்ஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 80. நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் இருக்கிறவங்க. அந்த சென்டம் கேட்டகரியில வரவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏத்த மாதிரி விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு சென்டம் வரும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 90 அந்த ரேஞ்சில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 90 to 98 வரைக்கூடிய ரேஞ்ச்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கும் அவங்களோட ஒரு மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அப் டு 80 எடுக்கிறது அசால்ட்டா நீங்க எடுத்துடலாம். அந்த 20 மார்க் நீங்க எடுக்கக்கூடிய விஷயத்துலதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் ரொம்ப ஈஸி. யாருக்கு அப்படின்னு சொல்லணும்னா 1 மார்க் எப்படி கேட்டாலும் என்னால எழுத தெரியும், எனக்கு இந்த 3 சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்ல தமிழ் இங்கிலீஷை விட்டுட்டு மீதி நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்னு எடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டர் எடுத்திருக்கிறவங்களாகட்டும், பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருக்கிறவங்களாகட்டும், ஹிஸ்டரி எடுத்திருக்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல போனோம்னா 1 மார்க்கை படிச்சுட்டா நீங்க கண்டிப்பா நீங்க பாஸ். பட் ஆனா அந்த 1 மார்க்கே படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப இருந்து நான் ரொம்பவுமே எனக்கு வாசிக்க கூட தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸோட 1 மார்க்கை மட்டும் படிச்சீங்கன்னா இப்ப இருக்கிற டேஸை கால்குலேட் பண்ணும்போது 1 மார்க்கை ஷியூரா நீங்க எடுத்துடலாம். ஸோ பிசினஸ் மேக்ஸை தவிர கம்ப்யூட்டர் ஆகட்டும், ஹிஸ்டரி ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 15 to 18 கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் இருக்கு 1 மார்க்ல அப்படின்னா ஒரு 15ல இருந்து 18 மார்க் வரைக்கும் சொல்ல போனா புக் பேக் கொஷின்ஸ் தான் கண்டிப்பா வரப்போகுது. அந்த 15 மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரி புக் பேக் தான். அந்த ஒரு 2 மார்க்குக்கு வந்து இன்சைடு கேட்பாங்க. அனதர் 2 மார்க்குக்கு வந்து கொஷினையே கொஞ்சம் உல்டாவா கேட்கற மாதிரி, கொஞ்சம் மாத்தி கேட்கறது, ஆன்சரை கொடுத்துட்டு கொஷினை கேட்கறது, இல்ல 4 ஆப்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி கேட்கறது. இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிற 2 மார்க்ல இருந்து ஒரு கிரியேட்டிவா கொஷின் கேட்கற மாதிரி கேட்கறது, அந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு ஒரு 2 கொஷின் சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த கொஷினை ஒரு 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட்டடா
படிச்சு பார்க்கும்போது நீங்க உள்ள ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா கூட ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ 15 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம். மீதி இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ், அந்த 10 மார்க்ஸுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா படிச்சுக்கணும். டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும். பட் அதை மட்டுமே நம்ப கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் காமர்ஸ் 12th காமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஷியேட் கொஸ்டினுமே கேட்கவே இல்லை. மொரலஸ் ஒரு 13 டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஷியேட்டுமே ஃபோக்கஸ் பண்ணல. பட் ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் தென் தேர்ட் லெசன் இந்த 2 லெசன்லயுமே 2 5 மார்க்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. சோ அப்போ நீ ஃபர்ஸ்ட் ஒரு 5 லெசன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு 10 மார்க்ஸ் அப்படிங்கறது எடுத்துருக்க முடியும். சோ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். இப்போ 100 மார்க்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அந்த 100 மார்க்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10% பிரிச்சிருக்கோம். ஸோ 100 மார்க்கை 10 கேட்டகரி வைஸ்ல எப்படி இப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 10 வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் கொஸ்டின்ஸ், அடுத்த 10 வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ரெண்டுமே இன்சைட் கேட்டகரிஸ் தான். பட் இது வந்து இன்சைட் அப்படின்னு சொல்றது லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாத ஒரு கொஷின், புக் பேக்கும் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்டா இருக்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் எடுத்து வாட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். கிரியேட்டிவ்னா இட் சுட் பி லைக் நீங்க ஓனா கொஞ்சம் எழுதுற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? எப்படி கேட்டாலும் நீங்க அதுக்கான ரிலவெண்டடா எழுதக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து கிரியேட்டிவ்ல வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழைய கொஷின்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த புக் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019-20 வந்து பப்ளிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்ப இருந்து இன் பிட்வீன் ஒரு இயர் வந்து பப்ளிக் கிடையாது, அந்த ஒரு இயர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் போர்ஷன்ஸ் அப்படிங்கறது எழுதுனாங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கிற கொஷின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்து 10% ஆஃப் கொஷின் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு ரிப்பீட்டடா வந்திருக்கிறது ஒரு 7 மார்க்குக்கு ஒரு 5 மார்க்குக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதே 5 மார்க் கேட்டிருப்பாங்க, அதே 5 மார்க் இந்த வருஷமும் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் இயர் சப்ளிமெண்டரி எழுதுறாங்க இல்லையா, சோ அந்த அரியர் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதுல கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் திரும்ப வந்து இந்த வருஷத்துல கேட்டிருப்பாங்க. சோ அப்படி ஒரு 7 மார்க் 5 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அடுத்து 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மார்க்குக்கு இது வரைக்கும் கேட்காதது, இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனா இப்ப வந்து அந்த கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. அடுத்தது 10%ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், எப்பவுமே கேட்டுட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுல வந்து 10%. அடுத்த 10% வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் இயர் இது கேட்டாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல கேட்டிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் லெசன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல, ஸோ அதுக்கு பதிலாக அடுத்து வேற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்ல நேஷனல் growth கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க அடுத்து இது கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனா ரேண்டமா இந்த இம்பார்ட்டன்ட்ல இது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதா வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. சோ இந்த கேட்டகரி வைஸ் தான் நம்ம வந்து படிப்போம். சோ நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோர் கொஷின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னீங்க. ஸோ ஒரு லெசன்ஸ்லயும் எப்படி எப்படி படிக்கலாம், எந்தெந்தது மட்டும் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புக்கையே வியூ பண்ணி போடுற மாதிரி தான் இனிமேல் நம்ம வீடியோஸ் போட போறோம். ஸோ எக்ஸாம் பக்கத்துல வரும்போது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த லெசன்ல இருந்து எந்த லெசன்ஸ் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ எந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க ரெகுலரா வீடியோஸ் பாக்குறீங்க ஆகட்டும், இல்ல இது வரைக்கும் இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட் போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.